உதயநிதிக்கு எதிராக கனிமொழி. உதயநிதி கைது பின்னணி வெளியான ரகசியம். உதயநிதி மற்றும் கனிமொழி இருவருக்குமான அரசியல் பனிப்போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் கருணாநிதி மறைவுக்கு பின்பு எப்படி அழகிரியை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டாரோ அதே போன்று கனிமொழியையும் முற்றிலுமாக அரசியலில் இருந்து ஓரம் கட்ட தொடர்ந்து ஸ்டாலின் குடும்பத்தினர் பல்வேறு வகையில் முயற்சித்தும் அதையெல்லாம் முறியடித்து திமுகவில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கனிமொழி. தன்னை அரசியலில் இருந்து ஸ்டாலின் குடும்பத்தினர் ஓரம் கட்ட போடும் அனைத்து திட்டத்தையும் முறியடிக்கும் கனிமொழி தொடர்ந்து உதயநிதிக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறார் கனிமொழி என்பதை அவருடைய அரசியலை நன்கு உன்னிப்பாக கவனித்த அனைவரும் அறிவார்கள். அந்த வகையில் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் தனக்கென ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் கனிமொழி. எப்போதெல்லாம் தனக்கு எதிராக ஸ்டாலின் குடும்பத்தினர் அரசியல் நகர்வுகளை நகர்த்துகிறார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் மூலம் உதயநிதிக்கு எதிரான தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குவார் கனிமொழி என்கிறது அரசியல் வட்டாரங்கள். மேலும் அரசியல் ரீதியாகவும் தனக்கு இருக்கும் டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி சாதுரியமாக காய்களை நகர்த்தி தனக்கான பதவியை பெற்று வருவதும் மட்டுமில்லாமல் உதயநிதியை அடுத்த கட்ட உயர் பதவிக்கு செல்ல விடாமல் தடுத்தும் வருகின்றவர்தான் கனிமொழி என்றும், கனிமொழியின் சாதுரியமான அரசியல் நகர்வுகளால் தான் இதுவரை இளைஞரணி செயலாளர் என்கின்ற பதவியை தாண்டி உதயநிதியால் உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார் கனிமொழி. அதற்கேற்றாற்போல் திமுக உள்ளேயே பல மூத்த தலைவர்களின் ஆதரவும் கனிமொழிக்கு உண்டு என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் தஞ்சையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் உதயநிதி பேசிய பேச்சுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட விவகாரத்தில் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சிலர் உதயநிதி செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர். இதில் சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வந்த பத்திரிகையாளர் ஒருவர் கூட உதயநிதிக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பகிர்ந்து வந்தார். இப்படி திமுக ஆதரவு பத்திரிகையாளராக அறியப்பட்டவர்கள் கூட உதயநிதிக்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து வந்தது திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இதன் பின்னணியில் கனிமொழி இருப்பதாகவும் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்விக்கு காரணம் உதயநிதிதான் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி மேலும் திமுக மீண்டு வர வேண்டும் என்றால் கனிமொழியை முன்னிறுத்தினால் மட்டும்தான் முடியும் என்கின்ற தோற்றத்தை உருவாக்கி உதயநிதியை டேமேஜ் செய்யதான் கனிமொழி ஆதரவு பத்திரிகையாளர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு முன்பு திமுக மூத்த தலைவர்களை ஓரம் கட்ட நினைத்தது மிகப்பெரிய தவறு என தற்பொழுது உணர்ந்துள்ள உதயநிதி தற்பொழுது மூத்த தலைவர்கள் துணையின்றி அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து அடிக்கடி திமுக மூத்த தலைவர்களின் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆலோசனை கேட்டு வருகிறார் உதயநிதி என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது.